அனைவருக்கும் அன்பு கலந்த மதிய வணக்கம். பாலின் கல்வியியல் கல்லூரியில் தமிழ் இலக்கிய விழாவையும் ஆங்கில இலக்கிய விழாவையும் மாணவர்களின் கலைத்திறனையும் கடந்த வாரம் மக்களின் கவனத்தை மாணவர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் கணிதம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மிக சிறப்பாக பல்சுவை நிகழ்ச்சி மூலம் மிக ஆர்வத்துடன் நடத்தி காட்டிய கணிதத்துறை தலைவர் சிவாஜி அவர்களே பல்வேறுகளுக்கெல்லாம் கற்பித்து மிகச் சிறப்பாக ஆர்வத்துடன் உண்ணாமல் உறங்காமல் உண்டிருந்தாலும் உண்ட உணவு திரிக்காமல் சற்றே உடல்நலம் குறைந்தாலும் ஓய்வு உறக்கமின்றி 24 மணி நேரம் சிறப்பாக உழைத்த உங்கள் அறிவியல் தூண் மிஸ்டர் எரேமியாஸ் அண்ட் மிஸ்டர் வெண்ணிலா மிக சிறப்பாக மிக ஆர்வத்துடன் மாணவர்களின் தெரிந்து கொள்ளும் திறனையும் சிந்தனையும் தூண்டும் வகையிலே எதற்கு ஏன் எப்படி என்ற கேள்வி கேட்க அறிவியல் விடை கொடுக்கிறது என்ற தத்துவத்தை விளக்கும் வகையில் மிகவும் சிறப்பாக மாணவர்களின் ஒத்துழைப்புடன் இதில் பாராட்டப்பட வேண்டியது இருவரும் ஏன் என்று சொன்னால் இருவரும் மாணவர்களை மிக திறமையாக வேலை பார்க்கிறார்கள். அவர்களும் கூட இருந்து வேலை செய்தார்கள். மாணவர்களின் ஒத்துழைப்பு மிக அபாரமாக இருந்தது. நீங்களா சேர்ந்து ரொம்ப கோஆபரேட் பண்ணதை பார்த்து உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து போன் வந்திருக்கு. அமெரிக்காவில் 2 சயின்ஸ் கமிஷன் நடத்தணுமா அவங்க தான் கூப்பிடுறாங்க. யாராவது டைம் இருந்தால் இப்போ கீழே அப்பாயிண்ட் ஓகேவா ரைட். அதனால இப்போ முடிச்சு நான் தீர்ப்பை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நம்ம அதை தான் ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் பட்டிமன்றம்லாம் பயங்கரமாக பயப்பட வேணாம். கணக்கில் பண்ண அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பண்ண மாட்டோம். இதில் ஒரு சின்ன திருத்தம். இதே இடத்துல கடந்த வாரம் கணித பட்டிமன்றம் நடந்தது. அப்பொழுது நடுவர் லஞ்சம் வாங்கி கொண்டு தீர்ப்பு சொன்னதாக தகவல். இந்த இடத்துல உட்கார்ந்து சரியான தீர்ப்பு வராததுனால கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து சரியா. எங்க ஒரு செடி வளர்க்கலாம் போற பக்கத்துல மாணவர்கள் பயங்கர ஆர்வம் எழுதுறது. வாயில செடி கையில செடி கண்ணில் செடி மாணவர்கள் எதை வளர்க்கிறார்கள் மரத்தை வளர்த்து இவ்வளவு ஆர்வம் வந்திருக்கு. முதல் ஆர்வத்தை தலைவனுக்கு ரொம்ப நேரம் பேசலாம் சீக்கிரம் முடிச்சலாம் எப்படியே சொல்லிட்டே பேசிட்டே வேண்டியதான். இன்றைய தலைப்பு அறிவியல் அறவியலா அழிவியலா. அறிவியல் வளர்ச்சியில் இந்த மனிதன் எங்கேயோ சென்று விட்டான். நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் விடை சொல்வதற்கு கூட சார் வந்து ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர் ஆன் த கம்ப்யூட்டர் ஆஃப் த கம்ப்யூட்டர் அறிவியல் வளர்ச்சி அபாரமாக உச்சகட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறது. அத்தகைய வளர்ச்சியும் விஞ்ஞான தொழில்நுட்பமும் நம்மை மனிதனாக வைத்திருக்கிறதா? மனித பண்புகள் எந்த அளவுக்கு காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது? மனித நிலையம் வளர்ந்திருக்கிறதா? உதவி செய்வது பொறுத்திருந்து
சொல்லிவிட்டு நம்முடைய பாடல் கலந்தரிலே தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்ததற்காக உங்கள் முன்னால் அறிவு பெறுவர்கள் தான் வந்திருக்காங்க. யாரும் தெரியல அவங்க பார்த்தா அறிவியல் எந்த அளவுக்கு செய்கிற அறிவியல் பார்த்தா பெரிய கடல். அதை நம்ம இந்த எடுத்துட்டு தலைப்பு பார்த்தா கொஞ்சம் தான் ஒரு 3 துறை மட்டும் பேச போறோம். முதலில் ஊடகத்துறை, சினிமாவாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், பத்திரிகையாக இருக்கட்டும், செல்போனாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இவை அனைத்தும் இன்று பெரிய பிரம்மாண்டமான அளவிலே வளர்ந்து மிகப்பெரிய மாயமான தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு மனிதனுக்கு பல வகையில் உதவியும் செய்கிறது, உபதிரவமும் செய்கிறது. உதவி செய்கிறது என்ற தலைப்பிலே பேசுவதற்காக குணசேகரி வந்திருக்கிறார்கள். குணசேகரியா? குணசேகரி ஊடகத்துறை தேவைகளை பற்றி அலட்சி ஆராய்வதற்காக அவை அழிக்கிறது என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நண்பர் கணிப்பொறியாளராக செயல்பட்டார். எலக்ட்ரிக் மூளை வைத்துக் கொண்டு பல கம்ப்யூட்டர் சீடி அவர் என்ன சாப்பிட்றாரு சீடி பெற்றெடுக்க சாப்பிட்டார். சாப்பிட்டதான வயது கெட்டு போச்சா இல்ல கை கழுவுதான வயது கெட்டு போச்சான்னு தெரியல. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பிரபலமாக வந்திருக்கிறார்கள். முதன்துறை அவர் ஊடகம் மனித குலத்திற்கு நல்ல பண்புகளை வளர்க்கிறது என்ற தலைப்பிலே குழந்தைகளையும் அழிக்கிறது என்ற தலைப்பிலே பிரபாகரனும், அதற்கு அடுத்தபடியாக சத்தியத்தையே தன்னுடைய வேதமாக கொண்டு வரைப்போடு அசம்பளி முடிந்ததும் முடியவில்லை என்றால் மாணவர்கள் மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சி இன்று மருத்துவத்துறை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, அறிவியல் மருத்துவத்துறையில் எவ்வளவு பாவரும் அசம்பளி இருக்கிறது, செத்தவன் கூட பழகி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்துறையினுடைய அதிசயங்களையும் நன்மைகளையும் பற்றி பேசப்பட்டிருக்கிறார். அது டாக்டர்லாம் பேசிட்டு எல்லா டுபாக்கும் ஒருத்தரும் தெரியல, ஊசி போடுறது ரொம்ப கொடுமையா இருக்கு, மாத்திரை தீங்கிறது மெகண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு புனிதம் வந்திருக்கிறார்கள். மருத்துவத்துறையுடைய அதுக்கடுத்தது மிக முக்கியமான துறை நம்முடைய சிவானதி அவர்களுக்கு மிகவும் பிடித்த துறை உணவுத்துறை. சிவானதியை பற்றி பேசும்போது அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அவருடைய உலகத்துக்கும் உயிருக்கும் மேலாக உணவை நேசிக்கும் முந்த மண்ணில் இருந்த ஒரு கவிதை சிவானதி எழுதுவது. அப்படிப்பட்ட உணவுத்துறையில் பசுமை புரட்சி, வேளாண் புரட்சின்னு என்னென்ன புரட்சி வந்துச்சு, நவீன உணவுகள் எல்லாம் வந்துவிட்டது, அவையெல்லாம் மனிதனுக்கு நன்மை பயன்படுத்த என்ற தலைப்பில் பேசுவதற்காக அறிஞர் பேர் அறிஞர் காந்தி அவர்கள், அந்த காந்தியில இந்த காந்தி பேச வந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா செத்துருவோம், அது விஷமா சாப்பாடு தெரியாம சாப்பிட்டு இருக்கோம், எல்லா சாப்பாடும் வேஸ்ட். ஆயா வச்ச மீன் குழம்பு எங்க அம்மா வச்ச மீன் குழம்பு கேவலமா இருந்தது, எங்க அம்மா வச்ச மீன் குழம்பு என் கொண்டாடி வைக்கிற குழம்பு மாதிரி இருந்தாலும் தெரியல, இன்னும் என் மருத்துவ வைக்கிறது மீன் மாதிரியே இருக்கு, குழம்பு மீன் ஒட்டாது அப்படின்னு பேசுவதற்காக சண்முகம் அவர்கள் பயங்கரமா கருத்துக்களோட ரெடியா இருக்காங்க. நான் முடிஞ்ச மனித நேயத்தை வளர்ந்தாதான் முதல்ல தலைப்பு வச்சோம். மனித நேயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான வக்கீல் ஒன்று இருந்தார், ரொம்ப கொடுத்தது. நீ என்ன படிச்சு வக்கீல் மாட்டான்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அப்பா சொன்னாங்க, சீனியர் வக்கீல், உனக்கு சட்டம் ஒழுங்கு சரியா தெரிஞ்சது தம்பி, ஆனா வாழ்க்கை ஒழுங்கு தெரியல, இந்த ஒரு கேஸை வச்சுதான் நான் வீடு கட்டினேன் சாகுவாங்க. மனிதனை ஊடகமே பார்த்தீங்களா நல்லா கத்துக்கிட்டது என்ன எதுக்கு சொல்லணும் அறிவியல். இன்னைக்கு இன்றைய அறிவியல் மருத்துவர்களாகிறது, பொறியாளர்களாகிறது, விஞ்ஞானிகளாகிறது, எல்லாத்துலையும் வளர்ந்துள்ளது. ஆனா அவன் மனுஷனா இருக்குதா, மனித நேயம் இருக்கிறதா, அடுத்தவன் முன்படுகிற போது உதவுகிற உணவு இருக்கிறதா, கோடி கோடியாக கொட்டி பண்ண வைத்திய மாத்திரத்தை யாரையும் காசு இல்லை, இருந்தாலும் காசு இல்லாதவர்களுக்கு ஏதாவது இறங்குணம் படைத்து ஏதாவது குறைந்தவர்களை மருத்துவம் பார்க்கும் மனம் அந்த மருத்துவம் இருக்கிறதா, மருத்துவர்களை பிணங்களாக பார்த்தாங்கன்னா உயிர்களாக பார்க்கிறார்களா, நோயாளிகளை இந்த குணத்தை பற்றி எல்லாம் அலசியாக பல்வேறு கருத்துக்களோட பயங்கரமா வந்தாங்க. இன்னைக்கு அறிவியல் நிறைய ஏமாறாங்க. ஒரு நாளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமா இருந்தா குறைக்க பார்க்க முடியும். முடிஞ்சு சார் என்ன சாப்பிட்றேன்னு டெய்லி சிக்கன் ஆகிட்டு உண்மையிலே உங்க இளைஞருடைய ரகசியம் சார். நான் போலீஸார் என்னோட முன்னாள் என்ன பண்ணாரா, ஒரு நடந்து போயிட்டு தான் ஒரு ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல எழுதி கொடுத்தான், உங்கள் உடல் எடை குறைய வேண்டுமா, உங்களுக்கு சிறப்பு ஆலோசனை சொல்லப்படும், கட்டணம் ரூபாய். சரி சீக்கிரம் போய் குறைக்கப்படணும். சரி ஆர்வமா உள்ள போயிருக்காரு 5 ஸ்டார் ஹோட்டல். அப்படின்னு பார்த்தா உள்ள லைட் எல்லாம் அப்படி பாதி போட்டு பார்த்தா இவர் மட்டும் தான் இருக்காரு. ரூபாய் கட்டு உள்ள போயிட்டு ரூம்ல போங்க சாப்பிட்டு விட்டான். ரூம்ல போயிருக்காரு, எல்லாத்தையும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி லேசா லைட்டை போட்டுருக்கான். பார்த்தா அழகான ஒரு பொண்ணு ஐஸ்வர்யா மாதிரி கொஞ்சம் பிரச்சனை கம்மியா முன்னாடி நின்றது. முரளி சார் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த பொண்ணை சொல்றான்னு ஓடிருக்காரு. அந்த பொண்ணை கடை இது போட அது போட பார்த்தா 30 ரவுண்டு போடுறான். இதே மாதிரி நீங்க ஓடணும்.
வரும்ல பிள்ளைச்சா இதே போல தொடர்ந்து கூடினால் விதைகள் உங்களிடை குறையும். இந்த மாதிரி அறிவியல் வளர்ச்சியை வச்சு ஏமாத்துறானா இல்ல மனிதநேயம் இல்லாம ஏமாத்துறான் பல கதைகளோடு மிக நகைச்சுவை உணர்வோடு உங்களோட பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். முதல்ல அவங்க பார்த்தீங்கன்னா சரியான அறிமுகம் சொல்ல கொஞ்சம் அறிமுகம் சொல்ல அதிகமா பேசாதீங்க சார், கருத்துல நிறைய சொல்லிட்டாங்க, அதனால நான் தொடர்ந்து பேச விரும்பவில்லை. முரண்பாடுகள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. என்னாலும் நன்மை இருக்கும் தீமை இருக்கும் அதிகமாக படித்து வரணும். இந்திய மக்கள் தான் வயநாட்டு வங்கியில் அதிகமாக பணத்தை சேமித்து வைத்திருக்கிறார்கள். அதே இந்தியாவில் தான் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் வறுமை கொடுக்க கீழே வாழ்வதும் அதிகம் தான் தேவைப்படுது. எதுக்கு ஆபரேஷன் பண்றது நல்ல கருவிகள் கொடுக்கிறானோ அதுக்கு அறிவியல் தான் தேவைப்படுது. அதனால் அவர்கள் மனதில் கருத்துக்களை எல்லாம் தங்கு தடையில்லாமல் எடுத்து வைப்பதற்காக அவர்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் வந்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு சிறிய அறிமுகத்தோடு முதலாக தன்னுடைய பேச்சை துவங்குவதற்காக தென்கோடி பக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண் சிங்கம் குணசேகரி அவர்கள் தம் ஓமாந்தூர் ஓவிய அரசு மேல்நிலைப் பள்ளியிலே 1வது, 2வது, 3வது, 4வது, 5வது, 12வது வரை அவர் சொந்த பேச்சிலே படித்து அவரே பாஸ் பண்ணி இந்த யார் படிப்பாங்க தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பை கோவிந்தசாமி கலைக்கல்லூரியில் முடித்து நெல்லாரில் தன்னுடைய முதுகலை பட்டப்படிப்பை முடித்தவர். ஓவியம், பாட்டு, பேச்சு இவற்றில் இவருக்கு பயங்கரமான ஈடுபாடு. நான் இந்த நம்மகிட்ட கேட்டேன், ஏமா நீங்க டீச்சரா பண்ணணும் ஆசைப்பட்டீங்க, இந்த மாதிரி சட்டு கேள்விக்கிறாரு சார், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வந்துட்டவன் ஏதோ பாசம் செஞ்சுன்னு சொல்ல, ஆசிரியர் சமுதாயத்தில் சேவை செய்ய வேண்டும் சொல்ல, மாணவர் ஆசிரியரால் அத்தனை பேரையும் உருவாக்க முடியும். விஞ்ஞானிகளையும், மருத்துவரையும், பொறியாளரையும், கலைஞர்களையும் அத்தனை துறைகளையும் உருவாக்குகின்ற மாபெரும் துறை ஆசிரியர் துறை. அதனால எனக்கு ஈடுபாடு வந்தது என்று சொல்லி மிக அருமையாக ஊடகங்கள், தொலைக்காட்சி, பத்திரிகை, இன்டர்நெட், செல்போன் இவையெல்லாம் மனித குலத்திற்கு மிக நன்மையை செய்கிறது. எப்படிலாம் உதவுது, அதை பார்த்து எவ்வளவு அறிவு வளருது, எங்கெல்லாம் வளருது, யாரும் வீணா போல எல்லாரும் நம்முடைய அளவு டெய்லி 100 சென்டிமீட்டருக்கு அறிவு வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்காக தயாராக இருக்கிறார். இதோ உங்களிடம் ஊடகம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. காலைல தூங்கி எழுந்ததுல நைட்டு தூங்க போற வரைக்கும் ஊடகம் நம்மளோட லைஃப்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எப்படின்னு பாக்குறீங்கன்னா, காலையில நம்ம எழுந்த உடனே என்னங்க பார்ப்போம், இன்னைக்கு என்ன நியூஸ் வந்து வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில நியூஸ் பேப்பர் பார்க்கறோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது என்னதுன்னா, நம்ம காலையில வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டுக்கு கூட்டிட்டு போனாங்க இல்லையா?
ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டோரி சொல்றேங்க. ஸ்டோரி இல்ல சொல்றேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஒய்ஃப் வந்து மாடு குட்டி இறந்துட்டாங்க. ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு தீரப்பட்டு அழுதுட்டே இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா பெண்கள்லாம் வராங்க, ஒவ்வொருத்தவங்களா வராங்க. வந்து ஏதோ ஒரு துக்கம் செய்யறாங்க கேட்டுக்கிறாங்க. அவர் வந்து ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஆண்கள்லாம் வராங்க. அவங்க சொல்றீங்களா வந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் மாடு முட்டிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆமாங்க ஆமாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்டாங்கன்னா அந்த மாட்டை எடுத்து வேலைக்கு தர முடியுமா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் நான் மாட்டை வேலை கேட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை வேலை கேட்டாங்க. இப்ப நீங்க வந்து இந்த இதில் என்ன நினைக்கிறீங்க? மாடு எதுக்கு வந்து வேலை தருவோம், நம்ம வீட்டுல இருக்க வாய்ப்பு மாடு முட்டி அப்படி சொல்லிட்டு அப்படி நினைக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க? என்னடா இது நேரத்துல நேரம் தெரியாம எந்த நேரத்தில் மாட்டு வேலை பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேரம் வராது. அந்த நேரத்துல என்ன பண்ணணும், ஒரு இடத்துல எப்படி பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா மேட்ரு ஒண்ணுதாங்க. ஓகேங்களா? அதை நம்ம எடுத்துக்கிற விதம் தான் வேற. அதே மாதிரிதான் ஊடகங்கள் ஒண்ணு. ஆனா நமக்கு தேவையான பாயிண்ட் நல்ல பாயிண்ட் சொல்லுவோம். அது நல்ல கண்ணோட்டத்தோட பட்டா என்ன நடக்கும்? நல்ல கண்ணோட்டத்தோட பட்டா நல்ல விட நடக்கும். ஊட கண்ணோட பார்த்தா என்ன நடக்கும்? கெட்டதான் நடக்கும். சோ எல்லாமே ஒண்ணுதான். நம்ம பாக்குற விதம் தான் வந்து வேரி ஆகும் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த எஃப்எம் ரெண்டு வெயிட் பண்ணி கேட்பீங்க இல்லையா? யாருமே அந்த எஃப்எம் அவாய்ட் பண்ண மாட்டீங்க இல்லையா? இந்த எஃப்எம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல யாரும் வந்து என்ன பண்ணலாம், வண்டியில போனா செட்டியா தள்ளிப்போ அவர்தான் உனக்கு பால் ஊற்றி ஏதோ பண்ணியாச்சு பால் இல்லையா? நாம அது மாதிரி ஸ்டெப் எப்படி சொல்லலாம் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஆனா இந்த ஜெனரேஷன்ல என்ன பண்றாங்கன்னா ஹெல்மெட் இல்லாம ஒருத்தவங்க வெளியே வரக்கூடாது வண்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு ஆட்டோ வந்து இல்லையா? எல்லாருமே வந்து ஹெல்மெட் வந்து அணியணும் டிரைவிங் அப்போ இல்லையா? இந்த கண்டிஷன் எல்லாம் வந்து எப்படி பண்ண முடியும்? எப்போ முடியும்? இப்ப போயிட்டு ஹெல்மெட் போடாத அப்படின்னு சொன்னா அவன் ஹெல்மெட் போடாம தான் போவான். ஹெல்மெட் போட வேணா செத்து தொலைஞ்சிடும் அப்படின்னு சொன்னா என்னவா? அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம யார் சொல்லலாம் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். நமக்கு நான் தான் ராஜா இல்லையா? அதே வந்து ஒரு எப்பம்ல வந்து இது மாதிரி டிராபிக் இருக்கு, இது மாதிரி வண்டியில போறப்ப ஹெல்மெட் போடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா ஹெல்மெட் போடுவோம். நெக்ஸ்ட் டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணா உங்க உயிர் தான் சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? டிராபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? ட்ரங்க் அண்ட் டிரைவ் வந்து இருக்கக்கூடாது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா கேட்போம். இதெல்லாம் என்ன சொல்றாங்க? எப்பவுமே சொல்றாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் பண்ணாம வண்டி ஓட்டக்கூடாது, இதெல்லாம் டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி அற்புதமான செய்திகள்லாம் எப்பவுமே சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல வந்து பாதி வெளியில போனாலும் முக்கால்வாசி வெளியதான் போகுது. நம்ம என்ன பண்ணுவோம்? டயர்டா வேலை முடிச்சுட்டு வந்தா கூட என்ன பண்ணுவோம்? ஒன்லி டிவி போடு, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டிவி பார்ப்போம் இல்லையா? இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் மோஸ்ட்லி ரொம்ப இது பண்ணி பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை எப்படி வந்து பராமரிக்கிறது, அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வந்து ஊட்டச்சத்து உள்ள உணவை எப்படி கொடுக்கறது இல்ல அதை என்ன பண்ணுவாங்க? முடியாதவங்களுக்கு இல்ல ஊனமுற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? இதெல்லாம் போயிட்டு நம்ம பண்ணினா பண்ணுவோமா? இது மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கு நமக்கு தெரியுமா? டிவி பார்க்கறதுனால தான் நம்ம நல்ல உள்ளங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜான்குமார் தெரியுமா? தெரியாதவங்க யாரும் கேட்க முடியாது. அவர் சேனல்ல என்னவே வெளியிடல. அவர் சேனல் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதுன்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? வெளில பேரண்ட்ஸ் அடிச்சு பிள்ளைங்க பார்த்தா என்ன பண்ணிட்டு இருப்பான்? அன்னைக்கு தான் உண்டை தேவையோட ஒரு பெரிய காமெடி பண்ணிட்டு இருப்பான் இல்லையா? கோவிந்தசாமி மலைக்கல்லூரியில் பட்டம் பெற்று ஆசிரியராக பணிபுரிந்த அத்தனை மாணவர்களை உடனே முன்னேற்றங்களை துடித்துக் கொண்டிருப்பவர் ஊடகங்கள் மனிதர்களுக்கு தீமையை செய்கிறது அழிக்கிறது என்பதற்காக அருமையாக பேசுகிறார். இங்கே அரங்கத்தில் அமர்ந்திருக்க மாணவர்களும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா குழந்தை அம்மா என்ன சொன்னாங்க? அவங்களே அறிஞர்கள் அறநிலையம் சொல்லுறாங்க. சென்னையில வந்து ஒரு ஆசிரியை மாணவன் சகச்சகத்தை பற்றி சொல்றான் சொல்லிட்டு இதை பார்க்கிற மாணவன் என்ன பண்ணுவான்? நம்ம ஆசிரியர்கள் வந்து கேட்கணும், கேட்டாங்கன்னா அவன் வந்து கட்சியை கொடுத்துருவான் சொல்லிட்டு அதை மாதிரி வருவான். அதனால
ஏன்னா இவ்வளவு விஷயமும் என்ன செய்தித்தாள கொடுத்தது மாணவ என்னென்ன அறிவிக்க நோக்கிய அந்த ஊடகத்தின் வழியாக அறிவிக்க கொடுக்கிற செய்திதான் அவ்வளோ எளிதாக எடுத்துக்கலாம். எளிதாக அந்த வயசு அந்த பேட்டியில தொடங்கினா வச்சுங்க அவ்வளவுதான். நம்ம எதை சொல்றோமோ எதுவும் கேட்க மாட்டான். அவன் அதுதான் இதே ரேசு இது இப்படியே பண்ணுவாங்க. டேய் சாப்பிட வரலாம், டேய் சாப்பிட வரலாம், அப்பதான் அந்த அளவுக்கு தனி நேரம் ஒரு முக்கிய இருக்கு. திங்க உங்களுக்கு இன்னும் ஒரு அவங்க ஏழு பாக்கு இப்படியே போனதாங்க இருக்குவான். அதுவும் எழுதுன இதே விஷயத்த பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு மேல செல் போடுறது ஆரோக்கியம் கிடைக்குது, செல் போடுறது ஆரோக்கியம் கிடைக்குது. நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்குது. அவர் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அது நைட்டு 12 மணிக்கு அப்படியே என்ன அவங்களே யாரு பண்ணுறது ரீசார்ஜ் பண்ணுவாரு. அவர் ஒரு நச்சுக்குட்டிங்க அது வந்து யாரும் நச்சுக்குட்டி அவரு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி சொன்னாரு. ஏன்னா அது மாதிரி பேசிக்கல அப்புறம் வந்து பேச மாட்டாரு சொல்லிடு அப்படியே சொல்லிட்டே இருக்குது. கடைசியில் என்ன பண்ணாரு அந்த குச்சிக்குட்டி இந்த நச்சுக்குட்டி இருந்தாச்சு ஒரு பொண்ணு அந்த அளவுக்கு ஒரு செஞ்சு சரிங்களா. எங்க வீட்டு பக்கத்தில் இருந்தாரு. அவர் வந்து நைட்டு 4 இருக்கும். ஆனா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாரு. அவர் என்ன பண்ணுவாரு நைட்டு ஆஃபீஸ் வந்து உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க உட்காந்து என்ன பண்ணுவாரு போன் வந்தவங்க நீங்க சொல்லுங்க அப்படியே அப்படியே சொல்லுங்க சொல்லு சொல்லு இருந்தா அப்படியே அங்க அந்த என்னவா வயிறு என்னவே தெரியல போடுவதே இத மாதிரி அழிஞ்சு போல பாத்தீங்கன்னா இதே பாத்தீங்கன்னா விஷயம் சரி அதாவது தொலைக்காட்சி இப்ப டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி எல்லாமே பாலியல் இப்போ அப்படிப்பட்ட மாணவி பாலியல் வன்கொடுமையினால் ஆளானதுனால உடனடியாக சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்திற்கு வரவேற்கிறோம், கண்டிப்பாக வரவேற்கிறோம். ஆனால் இப்ப இந்த விஷயம் தெரியுமா ஏன் சர்டிபிகேட் அந்த அந்த படத்தெல்லாம் ஒளிபரப்பு போவதற்காக அரசு சேனல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 17 மணி முதல் காலை 4 மணி வரை அவர் வந்து பாலியல் திரைப்படங்கள் ஒளிபரப்புக்கு ஏன் சர்டிபிகேட் அனுப்பணும். அதே மக்கள் சேனல் இருக்குது. இதுவும் ஒரு அழிவுதானே. அங்க வந்து அப்படியே சாப்பிடுற மாதிரி சட்டமாக வந்து நிறைவேறுது. அடுத்து அழிவுதான் இருக்குது. அடுத்ததாக சொல்ல போனா தொலைக்காட்சி. ஐயா உங்க வீட்டுல நீங்க எத்தனை மணி சாப்பிடுறது விளம்பரம் கேளுங்க. விளம்பரம் என்ன அந்த சென்னை இப்படியே என்ன இன்னொரு வீடு இருக்குது. ஏன்னா இப்ப கொண்டாடி எப்படி கைக்கு விடுறது எப்படி சட்டம் வருது எப்படி வருமானம் பொறுப்பு வருது இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்காம நாளைக்கு மூலமா இது ஒண்ணு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் எல்லாருமே நிறைய பண்றாங்க இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா டிவி வழியிலும் வந்து நிறைய போறாங்க சரிங்களா. இப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்கின்ற வரைக்கும் அழிவு பாதைக்கு தான் செல்லும். எனவே அறிவியல் என்றும் ஓடாது இன்று அறிவியல் பாதை என்றும் அழிவு பாதையை எடுத்து செல்லும். இப்படியே சென்றால் என்ன வாய்ப்பு கொடுக்க அனைவருக்கும் மொத்தமா எல்லாமே கிடைக்குது. பேப்பர் எடுத்தா நல்ல விஷயமே எதுவும் நடக்கிறதில்ல. செல்போன்ல நிறைய அவாதம் நடக்குது. ரொம்ப அபியாசம் திருப்பதி செல்வது ஆரம்பிச்சு எங்கேயோ போறாரு. இந்த செல்போன் சொன்ன உடனே
இது எங்க பக்கத்து வீட்டுல நடக்கல, எந்த வீட்டுல நடக்கல. சரிங்களா? ஒருத்தருக்கு செல் வந்தது, போன் வந்தது. அவர் கல்யாணம் ஆகி அவர் கொண்டாட்டோட தான் இருக்கிறாரு, மாற்றம் கிடையாது. அவர் போன் வந்துச்சு. போன் வந்தது, அவர் எடுக்கல. வேற யாராவது அவர் எதை புரியப்பட்டாரு தெரியல, அந்த கூட்டமா எடுத்துருக்குது. அந்த அந்த ஒரு பெண் குரல், நான் லீலா பேசுறேன். லீலா பேசுறேன். லீலா பேசுறோன்னு எங்க பிபி ஏறிச்சு. இந்த அம்மாவுக்கு எவனுக்கு சக்காலத்தி பாருன்னா அந்த போன் வச்சிருச்சு. குளிச்சுட்டு அவர் வந்த, என்னம்மா நொன்னம்மா போன் வந்துச்சு. யார் போன் பண்ணா? யாரோ லீலா. ஓ லீலா, அது நம்ம ஃப்ரெண்டு ஆபீஸ்ல புதுசா நாய் வாங்கியிருக்காரு அவங்க வீட்டுல, அதனால அந்த நாயோட பேர் தான் லீலா, அதுதான் போன் பண்ணிருக்கோம். அப்படியா? அந்த நாய் தான் அடுத்த தடவையும் போன் பண்ணிச்சு. 5 நிமிஷம் கழிச்சு அந்த நாய் தான் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு பீச்சுக்கு வர சொல்லிச்சு. அந்த நாய் தான் எனக்கு டாக்டர் பரவாயில்ல போறான்னு கொடுத்துச்சு. செல்போனால எவ்வளவு குடும்பங்கள் சிக்கல் வருகிறது, பிரச்சனை அதிகமாகிறது. 108க்கு மட்டும் போன் பண்ணா நல்ல செல்போனு, அதையும் தாண்டி எவ்வளவு பிரச்சனைகள். சினிமாவால் சீரழிந்தவர்கள்